இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு வந்து லெமன் ரைஸ் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஸ்டைல்ல வந்து நான் செய்வேன். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையில வந்து பூரி செஞ்சோம். லெஃப்ட் ஓவர் ஆயில் தான் வந்து ஃப்ரை பண்ணுறோம். இந்த இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஸோ காசு எண்ணெய் இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணிடுவோம். ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஸோ எண்ணெய் காஞ்ச பிறகு சீரகம், கடுகு, ஸோ ஆனியன், பச்சை மிளகாய் ரெண்டும், ஸோ வெங்காயம், பச்சை மிளகாய் ரெண்டுக்கு போட்டுடலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி போடலாம். ஸோ நல்லா வந்து வதக்கி வச்சுக்கோங்க. ஸோ டேஸ்ட்டாக வந்து கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் வந்து தேவையான ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ வறுத்து வச்சு கடலக்காய் பருப்பு வறுத்து அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். சால்ட் வந்து தேவையான அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலக்காய் பருப்பு தேங்காய் வந்து நம்ம வந்து மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம். அதுவும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிட்டுருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்படியே போட்டோம்னா நம்மளுக்கு வந்து கஷ்டாயிடும். லெமனு இப்போ வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து தேவையான அளவுக்கு வந்து புழிஞ்சு விட்டுப்போம். நெக்ஸ்ட் இன்னொரு லெமனும் வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புழிஞ்சு விட்டு போகிறோம். அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து ஐஷு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான அளவுக்கு போட்டு ரைஸ் போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி போகிறோம். சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெஃப்ட் ஓவர் ரைஸ் இருந்தாலும் வந்து பண்ணிக்கலாம், அதுவும் நல்லா. பட் நான் இப்போ வந்து சுட சாதத்தில் தான் வந்து செஞ்சுன்னு இருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழப்பலான்னு இருக்கணும் ரைஸு, அப்போ இல்லை நம்ம முட்டை கட்டின மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வந்து கொஞ்சம் கலக்கி விட்டுருங்க. உப்பு பத்தலைன்னா லாஸ்ட்லையும் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து பார்த்திங்கன்னா உப்பெல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காம்போ வந்து சட்னி, எக் தோசை எல்லாம் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசன்ட் வந்து சட்னி செஞ்சுருக்கோம். ஸோ உப்பெல்லாம் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான லெமன் ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான டேஸ்டான லெமன் ரைஸு. ஸோ இது லஞ்ச் பாக்ஸ்க்கு குயிக்காக செய்கிற ரெசிபி தான் இது. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் ஐஸ்வரி.